ஆடியில எல்லா நகைகளுக்கும் சேதாரத்துல 1% கம்மி. அது மட்டும் இல்ல, உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாவும் தரும். ரெண்டையும் சேர்த்தா 2% மேல நகை விலையில சேவ் பண்ணுவீங்க. தமிழ்நாட்டில் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. முதல்வர் விஜயின் உத்தரவின்படி வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் நீட் தேர்விற்கு எதிரான போராட்டம் நடத்தியவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது அந்த வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். முதல்வர் விஜயின் அறிவுறுத்தலின்படி வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜயின் உத்தரவுப்படி வழக்குகள் ரத்து செய்யப்படுகின்றன என்று அமைச்சர் ராஜ்மோகன் பதிவிட்டிருக்கிறார். இதர விவரங்கள் விரைவில் வெளியிடப்படும் என்றும் முதல்வர் விஜய்க்கு நன்றி என்றும் பதிவிட்டிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். தமிழ்நாட்டில் நீட் தேர்விற்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்ட நிலையில் அதில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் ராஜ்மோகன் இதனை அறிவித்திருக்கிறார். முதல்வர் விஜயினுடைய உத்தரவுப்படி இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார் அமைச்சர் ராஜ்மோகன். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், நீட் தேர்விற்கு எதிராக போராட்டம் நடத்தியோர் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் விஜய் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பூங்கொழி, டெல்லியில காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக அமைச்சராக இருந்து தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி போராட்டங்கள் என்பது நடத்தப்பட்டது. அந்த போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பல்வேறு மாநிலங்கள்ல வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மத்திய அமைச்சர்களுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில அந்த மாணவர்கள் மீது வழங்கப்பட்ட வழக்குகள் அனைத்துமே ரத்து செய்யப்படுவதாக அந்தந்த மாநிலங்கள்ல அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்ஐ, அதே போன்று டைஃபை உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளை சார்ந்த மாணவர் அமைப்பினர் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் போராட்டத்தில் நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்திலும் இந்த வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று எஸ்எஃப்ஐ அமைப்பின் மாணவர்கள் அமைப்பு சார்பாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தன. தற்போது அமைச்சர் ராஜ்மோகன் முதலமைச்சர் உத்தரவுப்படி நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்திருக்கிறார். விரைவில் இந்த ரத்து தொடர்பான முழுமையான அறிவிப்பும் வெளியாகும் என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக எஸ்எஃப்ஐ, டைஃபை உள்ளிட்ட மாணவர் அமைப்பினர் பல்வேறு சாலைகளில் திடீரென போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதையும் ரத்து செய்ய வேண்டும் என்று எஸ்எஃப்ஐ அமைப்பிலிருந்து தொடர்ச்சியாக கோரிக்கைகள் வைக்கப்பட்டதுனால தற்போது அவர்கள் மீது பதியப்பட்ட வழக்குகள் அனைத்தும் நீட் தேர்வுக்கு எதிராக இந்த சமீபத்தில் நடைபெற்ற போராட்டங்களில் பதியப்பட்ட வழக்குகள் மட்டும் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்கொழி, அனைத்து வழக்குகளும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதர விவரங்கள் பின்னர் வெளியிடப்படும் என்றும் அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதர விவரங்கள் என்று அவர் குறிப்பிடுவது எதை, சந்தானம்? நிச்சயமா இது முதலமைச்சருடைய அறிவிப்பா தான் வந்திருக்கும். ஏன்னா காவல்துறை அவருடைய கட்டுப்பாட்டுல தான் இருக்கு. எனவே அது தொடர்பாக முழுமையான விவரங்களை முதலமைச்சர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கையாக வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக எந்தெந்த அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க, வழக்குகள் எந்தெந்த எவ்வளவு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன என்பது குறித்தான முழுமையான விவரங்கள் முதலமைச்சர் தரப்புல இருந்து அறிக்கையாக வெளியிடப்படும் என்பதுதான் நம்ம புரிஞ்சிக்க முடியுது. தற்போது முதற்கட்டமாக நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீதான வழக்கு என்பது ரத்து செய்யப்படும் என்றும் அதற்கு முதலமைச்சருக்கு ரத்து செய்ய முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அமைச்சர் ராஜ்மோகன் பதிவிட்டிருக்கிறார். விரைவில் எவ்வளவு வழக்கில் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக போராடிய மாணவர்கள் மீது தமிழகத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தது, அந்த வழக்குகள் குறித்தும் எந்தெந்த வழக்குகள் என்பது குறித்தான விவரங்களும் முழுமையாக வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பூங்குழி, நீட் தேர்வு குறித்த தமிழக அரசின் நிலைப்பாடு குறித்த அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி தெரிவிச்சிருக்கிறாங்களா? நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழக முதலமைச்சர் தாவேகா தலைவராக, கட்சியினுடைய தலைவராக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தாரு. நீட் தேர்வு எதிர்ப்பு என்பதில் தாவேகா உறுதியாக இருப்பதாகவும், இருப்பினும் கூட நீட் தேர்வு ரத்து என்பதை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு மட்டும்தான் மாற்றம் செய்ய முடியும். குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். அப்படி இல்லாட்டி தற்காலிகமாக ஒரு பொதுப்பட்டியல் உருவாக்கி அதுல மாநில அரசுக்கு இந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்பதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடாக தொடர்வதாகவும், நீட் தேர்வு ரத்து, ஃபேர் நீட் என்பது இல்லாமல் நீட் தேர்வு ரத்து என்பதே ஒரே இலக்கு என்று அவர்கள் தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் மத்திய அரசு சார்பாக நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக இந்தியா முழுவதும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று மத்திய அரசு மூலமாக நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில்
அந்தந்த மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் மீதான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எஸ்எஃப்ஐ, டைஃபை உள்ளிட்ட மாணவர் அமைப்பு தான் சாலைகளில் போராட்டம் செஞ்சிருந்தாங்க. அவர்கள் மீது வழக்கு செய்யப்பட்டிருந்தது. எஸ்எஃப்ஐ அமைப்பிலிருந்து தொடர்ச்சியாக இந்த வழக்குகளும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்த நிலையில் தற்போது ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாணவர்களுக்கு ஆலோசனை வழங்கும் விதமாகவோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் இதை எடுக்க போகிறோம் என்கின்ற விதமாகவோ ஏதாவது பதிவு செஞ்சிருக்கிறாங்களா? இல்ல, இப்போ ராஜ்மோகனை பொறுத்த வரைக்கும் இறுதி நாள்ல அந்த போராட்டத்துல அவர் தாவேகா தரப்புல ஒரு அமைச்சராக பங்கேற்று நம்ம பார்க்கிறோம். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டத்துல ஒன்றிணைஞ்சி போராடுவோம் என்று அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. இருப்பினும் கூட தாவேகா தரப்புல இல்ல அரசு தரப்புலயோ கூட போராட்டம் செய்வதற்கு அனுமதி பெற்று போராட்டம் நடத்த வேண்டும். அனுமதி இல்லாம குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்எஃப்ஐ அமைப்பு சார்பாக நீட் தேர்வுக்கு எதிராக தொடர் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி கேட்டிருந்தாங்க. முதல் 2 நாட்கள் அவர்களுக்கு அனுமதி கிடைக்காத பட்சத்தில் தான் அவர்கள் சாலைகளில் அமர்ந்து போராட்டத்தை நடத்திட்டாங்க. அதன் பின்பு அவர்களுக்கு ராஜரத்னம் மைதானத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சாலையில தொடர் போராட்டம் நடத்துவதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டது. அங்கு 2 நாட்கள் எஸ்எஃப்ஐ அமைப்பு, டைஃபை அமைப்பினர் போராட்டம் நடத்தினாங்க. எனவே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் போராட்டத்திற்கு அனுமதி பெற்று போராட வேண்டும் என்பது கூறுவது மட்டும்தான் அவருடைய கோரிக்கையாக இருந்தது. அதே போன்று நீட் தேர்வுக்கு எதிரான நிலைப்பாட்டில் தாவேகா அரசும் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாக உறுதியாக தெரிவிச்சிருந்தாங்க. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டங்கள் தற்போது, அதாவது மத்திய அமைச்சருடைய விலகலை தொடர்ந்து சிஜேபியினுடைய போராட்டம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து தமிழகத்திலையும் அந்த போராட்டங்கள் நிறைவடைந்திருக்கின்றன. இந்த நிலையில் தான் வழக்குகள் தொடர்ச்சி பல்வேறு மாநிலங்களில் ரத்து செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாட்டிலையும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் இருந்து வந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்போது தமிழகத்திலையும் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார் என்றும் இது குறித்தான முழுமையான விவரங்களை வெளியிடப்படும் என்று அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்திருக்கிறார். பூங்கோலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். ஆடி 18 வாங்கும் தங்கம் மகாலட்சுமியின் அருளை வீட்டிற்கு வரவேற்கும் மங்களத்தின் அடையாளம். இந்நாளை லலிதா ஜுவல்லரியின் பொன்னான ஆடி ஆஃபரோடு கொண்டாடுங்கள்.